எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹார்ட் அண்ட் சோல் குக்கிங். பிரியாணிக்கு அடுத்து ரொம்ப பாப்புலரான வெரைட்டி ரைஸ் குஷ்கா. சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணி 150 ml ஆயில் சேர்த்துக்கலாம். சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 4-5 லவங்கம், 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே ஸ்லைஸ் பண்ணின வெங்காயம் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன். அடுத்து பச்சை மிளகாய் சேர்க்கணும். நான் பெரிய சைஸ் யூஸ் பண்ணதுனால 3 சேர்த்துருக்குறேன். சின்னதாக இருந்தால் 5லேருந்து 6 சேர்த்துக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வறுத்தா போதும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 1 kg ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 10 கிராம் மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். அடுத்து கைப்பிடி அளவு மல்லி புதினா இலை சேர்க்கணும். மிளகாய்த்தூள் மல்லி புதினா எண்ணெயில் வறுக்கும் பொழுது அதோட கலரும் ஃப்ளேவரும் ரைஸில் நல்லா அப்சார்ப் ஆகும். 1 நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்து ஸ்லைஸ் பண்ணின 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். உப்பு சேர்க்குறதுனால தக்காளி சீக்கிரமே வெந்து வரும். இப்போது 200 ml கர்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அதிக நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 1 kg ரைஸ்க்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து கவர் பண்ணி கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் வாஷ் பண்ணி சோக் பண்ணின பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறேன். 20 மினிட்ஸ் சோக் பண்ணினா போதும். இப்போது ஒரு ஃபுல் லெமன் ஜூஸை சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்க்குறதுனால அரிசி உடையாமல் வரும். கலந்து விட்டுட்டு கவர் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். அரிசியும் தண்ணியும் ஆல்மோஸ்ட் ஒரே லெவலில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து கவர் பண்ணி 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். தம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் ரொம்ப அழகாக நீளமாக உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.